வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் கொடுக்குறப்போ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செகண்ட் கிரெடிட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதினாங்க. அதாவது நியமன தேர்வு எழுதினாங்க. இவங்க ஒரு 13 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி டெட் எழுதி பாஸ் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் மறுபடியும் ஒரு நியமன தேர்வு வைக்கணும். டெட் பாஸ் பண்ணால் மட்டும் போதாது, அதனுடைய நியமன தேர்வும் எழுதி அதுலேயும் பாஸ் பண்ணால் தான் வேலை அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அதுலேயும் பல போராட்டங்கள் நடந்து நியமன தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம் பண்ணாலும் கவர்மெண்ட் இறுதியாக நியமன தேர்வு வச்சது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிடிபிஆர்டிஇ எக்ஸாம் அவங்களுக்கு நியமன தேர்வு முடிஞ்சு அவங்களும் செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் விட்டுட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கான இன்னுமே அவங்களுக்கான வேலையை இன்னும் கொடுத்த பாடு இல்லை. அது ஒரு கன்னித்தீவு மாதிரி போய்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கேஸ் போட்டுட்டு இப்போ 2% ப்ரொமோஷன் கேஸ் போட்டிருக்காங்க. அடுத்து கோர்ட் அவமதிப்பு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அதுவும் பார்த்திங்கன்னா ஹியரிங் அடுத்தடுத்து ஹியரிங் போயிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ்களுக்கும் எக்ஸாம் நடந்தது. எக்ஸாம் எழுதி அவங்களும் தேர்வு எழுதிட்டு வந்த பிறகு இன்னும் 6 மாத காலம் ஆகியும் அவங்களுக்கான விடை குறிப்புகள் எதுவுமே இன்னமும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளிவிடப்படலை. பிடிபிஆர்டி எக்ஸாம் எழுதி யூஜி நியமன தேர்வு எழுதினவங்களுக்கு கூட அப்பப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஆன்சர் கீ போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் வேலை சீக்கிரம் நடந்தது. அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டாங்க. அடுத்து கேஸ் போட்டுகிட்டே இருந்தனால அவங்களுக்கான அடுத்த ப்ராசஸ் நடக்காமல், அதாவது பணி நியமனம் பண்ணுற வேலை நடக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ்களுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதின கையோட இன்னுமே ஆன்சர் கீ வெளியிடாமல் இருக்காங்க. இதனால் பல டீச்சர்ஸ்களுக்கிடையே பார்த்திங்கன்னா மன போராட்டங்களும் மனக்குழப்பங்களும் இருந்துகிட்ருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணிடுவாங்க, அடுத்து புது எக்ஸாம் எழுதணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பலவிதமான வதந்திகள் ஒவ்வொரு குரூப்லேயும் சரி யூடியூப் சேனல்லையும் சரி இந்த மாதிரி நிறையா வெளிவந்துகிட்டே இருக்குது. அதனால ஆசிரியர்களிடையே பெரிய குழப்பம் நிலவிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்தந்த டீச்சர்ஸ் எழுதின டீச்சர்ஸ்கள்லாம் மனு கொடுத்துட்டே இருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற டீச்சர்ஸ்கள்லாம் சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே மனு கொடுத்துருக்காங்க டீச்சர். அப்புறம் சென்னையில் பள்ளி கல்வித்துறையில் இருக்கட்டும், டிஆர்பி போர்டில் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு இது அனுப்பணும், ஆன்சர் கீ போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விண்ணப்பம் கொடுத்துட்டே இருக்காங்க. இதே மாதிரி யூஜி டீச்சர்ஸும் சரி பாஸ் பண்ணி வேலை கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்க டீச்சர்ஸ் அந்தந்த மாவட்டத்துக்கு கல்வி அமைச்சர் வரும்போது அவங்கள தவறாமல் சந்தித்து அவங்க முயற்சி பண்ணி விண்ணப்பங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் அதற்கான கேஸ் போயிட்டுருக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. கேஸும் அடுத்தடுத்த ஹியரிங் போயிட்டே இருக்குது. இதில் செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ்களுக்கு ஆன்சர் கீ கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. அவங்க விண்ணப்பம்லாம் கொடுத்ததுனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா இனி வரும் நாட்களில் ஆன்சர் கீ எதிர்பார்க்கலாம். அந்தந்த டிஆர்பி போர்டு வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்களுக்கான எக்ஸாம் எழுதி இருக்கிற டீச்சர்ஸ்களுக்கான அந்த கேள்விக்குரிய விடை குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு பார்த்திங்கன்னா அவங்க வெளியிட இருக்கிறாங்க. இனி விரைவில் இந்த விடையை எதிர்பார்க்கலாம்.
அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் நடந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி மந்தமான தேக்க நிலை தான் அந்த டிஆர்பி போர்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. அடுத்தடுத்து ஒரு ப்ராசஸும் நடக்கலை. அடுத்து வந்து பிஜிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதுக்கான அடுத்த வேலைகள் எதுவுமே நடக்கலை. இனி வந்து பார்த்திங்கன்னா டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த இயர்க்குள்ளே வந்து வருவதாகவும் நம்மளுக்கான செய்திகள் வந்து கொண்டு இருக்குது. ஸோ டெட்டு படிக்கிறவங்களும் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்களுக்கு விடை குறிப்புகள் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.